நல்லா இருக்கு, நாம அங்கேருந்து இங்கே வாங்கி போகிறோம். இன்னொன்று தெரியுங்களா, இந்த காங்கிரீஜ் இந்த கிர்லாம் அங்கே எப்படி இருக்குன்னு தெரியுமா? செங்கல்பட்டில் இந்த குட்டை மாடெல்லாம் சுற்றிட்டு இருக்கு தெரியுமா? அது மாதிரி தான் அங்கே சுற்றிட்டு இருக்கோம். அதை நம்ம கூட்டு வந்து இங்கே வளர்த்தோம்னா பால் கறக்குமா? இந்திய நாட்டு மாட்டினங்களோட ஆவரேஜ் சராசரி 6 லிட்டர் தான். அதுக்கு மேலே கறக்காது. அது அதிகமாக கறக்கும்னு நினச்சி நம்ம வாங்கி வந்து வளர்க்குறது. இன்னொன்று அதை கட்டுப்படுத்த முடியாது. அதை போட்டு இப்படி அப்படி இழுக்கும். அது உடம்பு வெயிட்டுக்கு நம்ம தீவனம் போட்டு மாறாது. இதில் முக்கியமே என்னன்னா தீவன மேலாண்மை, ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ. கோழிக்கும் அதே தான், மாட்டுக்கும் அதே தான். குட்டி மாடு அந்த சின்ன கல்லு பெத்த பிஸ்னஸ் அது மாதிரி சின்ன வயிறு பெத்த ப்ராஃபிட்ன்ற மாதிரி இருக்கணும். அதுக்கு தான் ஜெர்சி ப்ராஃபிட். ஏன்னா மாடு சின்னது, அதுக்கு தேவை கம்மி, ஆனால் கன்வர்ஷன் அது. ஸோ செலெக்ஷனில் இதெல்லாம் தான் பார்க்கணும். நம்ம செலெக்ஷனில் வந்து இன்னைக்கு மாடு ஓகே சுழியை பார்த்துருவோம், 4 சுழி இருக்கலாம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. சுழியெல்லாம்